கடற்கரையில் வந்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து 2 மோட்டர் போட் எடுத்துட்டு கடலுக்கு நடுவில் இருக்க ஐலாண்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. போற வழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டு அந்த ஆக்சிடென்ட்ல ஒரு ஆள் வந்து இவங்கள காப்பாற்ற வராரு. அவர் ஃபர்ஸ்ட் காப்பாற்றுற மாதிரி இருந்தாலும் போக போக அவரோட நடவடிக்கைலாம் வினோதமாக மாற ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கப்புறம் இவங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற ஒரு தரமான சர்வைவல் த்ரில்லர் கதையை சொல்லக்கூடிய படம் தான் டெட் சி அப்படின்ற படம். ஸோ இந்த படத்துடைய முழு கதையை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்கி இப்போ கதைக்குள்ள போகலாம். படத்தோடைய ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயினோட வீட்டை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சின்ன தம்பி வேற இருக்கான். இப்போ தான் இவங்க ரீசெண்டாக அவங்களோட அம்மாவை வந்து இழந்திருப்பாங்க. ஸோ அந்த சோகத்துலேருந்து நம்ம ஹீரோயின் இன்னும் மீண்டு வரவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சின்ன தம்பி வேற அம்மா எப்போ வருவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பான். ஸோ இவங்களும் அதை சமாளிக்க முடியாமல் எப்படியோ சமாளிச்சுட்டு இருப்பாங்க. அண்ட் இவங்களுக்கு இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் தேவைப்படுது. ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு ட்ரிப்பு மாதிரி போகலாம் அப்படின்ற கடலுக்குள்ளே ட்ரிப்பு மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்த அவங்களோட அப்பா கிட்ட போய் சொல்கிறாங்க. அவங்க அப்பாவும் போட்டை ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறது செலவுக்கு காசு கொடுக்குறாரு. ஆனால் இவங்க செலவுக்கு காசுலாம் வேணாம், நீங்கள் தம்பியை மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இப்போ நேராக நம்ம ஹீரோயின் அவளோட கார் எடுத்துட்டு அவள் ஃப்ரெண்டு டெஸாவை பார்க்க போறா. ஸோ இவ தான் டெஸா. இந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோயின் ரொம்பவே சோகமாக வீட்லேயே அடைஞ்சிருக்கா அப்படின்றதுக்காக இந்த ட்ரிப்பையே வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பா. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெஸாவோட பாய் ஃப்ரெண்டு டைசனையும் கூப்பிட்டுருப்பா. டைசனோட ஃப்ரெண்டு சாமும் இங்கே வந்திருக்கான். ஸோ இவங்க 2 பேரையும் நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. டெஸா கூப்பிட்டா அப்படின்றதுக்காக தான் இவங்களே வந்திருக்காங்க. அண்ட் எங்கே போகிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்க அதுக்கு இவங்க பக்கத்தில் இருக்கிற பவளப்பாறை தீவுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பவளப்பாறை தீவுன்றது இங்கேருந்து கொஞ்சம் தூரமான தொலைவில் இருக்குது. ஸோ நான் வந்து சாயங்காலமே வந்துருவேன்னு வேற சொல்லியிருந்தேன் வீட்டில் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப நேரம் ஆகாது, நம்ம கரெக்டாக சாயங்காலம் வந்துடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க இன்னும் சொல்கிறாங்க. சரி ஓகேன்ட்டு நம்ம ஹீரோயினும் வெளியே போய் அவன் தம்பி கிட்ட வீடியோ காலில் பேசிக்கிட்டு இருக்கா. அதாவது இந்த மாதிரி நான் சாயங்காலம் வர்றதுக்கு லேட் ஆகும், நீ வந்து வீட்லேயே சமத்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படியே அந்த இடத்துக்கு வந்து நம்ம டெஸ்ஸா நம்ம ஹீரோயினை பார்த்து நீ ஏன் எப்பயுமே ஃபேமிலியை பற்றியே யோசிச்சுட்டு இருக்க, இன்னைக்கு ஒரு நாளாவது ஜாலியாக இதை பற்றி யோசிக்காம எங்கள் கூட ட்ரிப்பை என்ஜாய் பண்ணு, அதான் அவன் தம்பியை பார்த்துக்கிறதுக்கு அப்பா இருக்கார்ல அப்படின்ற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்துறான். அப்படியே அவங்க எல்லாருமே அங்கேருந்து மோட்டர் போட்டை எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க கடலுக்குள்ள. அப்படியே கொஞ்ச நேரத்துல பக்கத்துல இருக்க தீவுக்கும் போயிடுறாங்க. அங்க வந்து டெஸாவும் டெஸாவோட பாய் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்க இன்னொரு பக்கமா நம்ம ஹீரோயினும் சாமும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவளுக்கு நடக்கிற விஷயங்கள், வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கா. ரீசெண்டாக அவங்க அம்மா இறந்தது இந்த விஷயத்தெல்லாம். அப்படியே சாமும் அவனுக்கு வந்து இந்த மாதிரி வேர்ல்டு டூர் போகணும் அப்படின்றது தான் ஆசையா, பல காண்டினென்ட் போய் விசிட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட கனவு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேருக்கு இடையில இப்போ ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஆரம்பிக்குது. அப்படியே இவங்க பேசிட்டு மறுபடியும் மோட்டர் போட் எடுத்துட்டு அங்கேருந்து ஜாலியாக கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து டெஸாவோட பாய் ஃப்ரெண்டுமே வந்து ஜாலியாக போயிட்டு இருக்காங்க. அந்த பாய் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாமல் வேகமாக போட்டை ஓட்டிகிட்டு இருக்கான். அண்ட் இந்த பக்கமாக சாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினையே பார்த்துட்டு போட்டை ஓட்டிகிட்டு இருக்கான். இப்படியே போயிட்டு இருக்கும்போது டெஸாவோட பாய் ஃப்ரெண்டு தெரியாம என்னத்தையும் ஒன்று திருப்பி விட அந்த போட்டு கவுந்துடுது. இவங்க தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. அப்போ டெஸாக்கு மட்டும் லைட்டா அடிபட்டிருக்கும் போல. ஆனா அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு அடியே பட்டிருக்காது, அவன் நார்மலா தான் இருக்கான். ஆனா கரெக்டா அந்த நேரம் நம்ம சாமு பாத்தீங்கன்னா ஹீரோயினே பின்னாடி பார்த்துட்டு வந்ததுல முன்னாடி டைசன் இருக்கிறத பார்க்கவே இல்லை. அந்த போட்டு டைசன் மேலே ஏத்திருது. டைசன் தண்ணிக்குள்ள போயிடுறான். அவங்க போட்டும் அப்படியே கவுந்து விழுக இப்போ இவங்க எல்லாருமே தண்ணிக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாங்க. இப்போ மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா டெஸாவும் நம்ம ஹீரோயினும் தான். சாமும் டைசன் எங்க அப்படின்ற மாதிரி தேடி பார்க்கும்போது சாம் மட்டும் கிடைச்சிடறான். ஆனா சாமுக்கே அடிபட்டு இருக்குதான். ஆனா டைசன் எங்கன்னே தெரியல, காணோம். இப்போ அந்த கடல்ல இவங்க 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. இவங்க ஓட்டிட்டு வந்த அந்த போட்டுமே கடலுக்கு அடியில மூழ்கி போயிடுது. என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே அந்த இடத்துலயே நம்ம சாமை பிடிச்சிட்டு அந்த இடத்துலயே மறந்துட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து அவங்கள நோக்கி தண்ணியில இருந்து ஒரு சுறா மீன் அவங்க கிட்ட வந்துட்டு இருக்கு. அவங்க அவ்வளவுதான், கதை முடிஞ்சு, அந்த சுறா மீன் நம்மளுக்கு சாப்பிட போகுது அப்படின்ற மாதிரி ரொம்பவே பயப்படுறாங்க. ஆனா அந்த நேரம் இவங்களை காப்பாற்ற வர மாதிரியே அந்த இடத்துக்கு ஒரு சின்ன போட்டு வேற வருது. அந்த போட்ல எரிக் அப்படின்ற ஒரு குடிகாரன் வேற இருக்கான். ஸோ அவனை பார்த்துட்டு இவங்க எல்லாருமே கையை காட்டுறாங்க, எங்களை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி. அவனுமே இவங்களை பார்த்துடுறான். சரின்ட்டு போட்டை இந்த பக்கமா கொண்டு வந்து இவங்களையுமே போட்ல ஏத்திடுறான். அப்பதான் தெரிய வருது சாமோட காலில் ரொம்பவே அடிபட்டிருக்கு. அதை பார்த்தோன்னே அந்த எரிக்கும் உங்க கூட வேற யாராவது வந்தாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆமா, டைசன்றவன் வந்தான், அவன் எங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றா. சரி ஓகே, நான் வந்து யாராவது எமர்ஜென்சிக்கு வராங்களான்னு சொல்லி கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ள போறாரு. உள்ள போயிட்டு என்ன நினைச்சாருன்னு தெரியல, எதுவுமே சொல்லாம ஏதோ ஒன்று யோசிக்கிறாரு. வெளியே இருக்க இவங்கள பாக்குறாரு. அந்த நேரம் நம்ம டெஸா பாத்தீங்கன்னா நான் உள்ள போயிட்டு சாமுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். போனவ தான் அதுக்கப்புறம் அவ திரும்ப வரவே இல்லை. ஹீரோயினும் என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சு, டெஸா வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே அந்த போட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். உள்ள போனா எரிக் மட்டும் இருக்கான். எரிக்கை பார்த்து இங்க டெஸா வந்தாலே என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான்.
அதுக்கு எரிக்கு அதை பற்றி எதுவுமே பேசாமல் நான் வந்து நம்ம ஹெல்ப்புக்கு வந்து கான்டாக்ட் பண்ணியிருக்கேன், அவங்க வந்தாலும் வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கடல் வந்து ரொம்பவே பெருசு, அதில் நிறைய ஆபத்து இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போது நம்ம ஹீரோயின் பார்க்காத நேரத்தில் அங்கே வந்து ஒரு கர்ச்சீப் இருக்கும், அதில் மயக்க மருந்து கலந்து நம்ம ஹீரோயினோட மூஞ்சில அப்படியே வச்சிடறான். ஸோ நம்ம ஹீரோயினும் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஸோ இதே நிலைமை தான் டெசாவுக்கும் ஏற்பட்டிருக்கும் போல். இப்போ நம்ம ஹீரோயினையும் டெசாவையும் அங்கே மீனெல்லாம் அடைச்சி வைக்கிறதுக்காக ஒரு சின்ன பெட்டி மாதிரி இருக்கும் பேஸ்மெண்ட்டில், அந்த பெட்டியில் போட்டு அடைச்சி வச்சிடறான். நம்ம சாமை பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணலை, அவனை அந்த இடத்துல விட்டுறான். ஏன்னா அவன் கொஞ்ச நேரத்துக்கு எதுவுமே பண்ண மாட்டான்னு அவனுக்கே தெரியும், ஏன்னா அடிபட்டு விழுந்து கிடக்கான். ஸோ இப்போது உள்ளே இருக்காங்களே இவங்க பெட்டிக்குள்ளே, அப்போது கண் முழிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா இவங்களுக்கு பெருசாக எதுவும் அடிப்படலை, ஆனால் அடைஞ்சு மட்டும் இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அப்புறம் தான் அவங்களுக்கே ஒன்று புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம தெரியாதனமாக ஒரு சைக்கோ கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்றத. அந்த நேரம் கதவு திறக்கப்படுது, யாருன்னு பார்த்தா அந்த சைக்கோ எரிக்கு தான். ஸோ அவன் வந்து சாப்பாடை கீழே கொடுக்குறான். இப்போ நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து, எதுக்காக எங்களை அடைச்சி வச்சுட்டு எங்களை விடு, என்னை வீட்டில் வேற காத்துட்டு இருப்பான், நான் அவனை போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். ஆனால் அவன் டக்குன்னு சொல்லிட்டு அவள் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி வர பார்க்குறா. ஸோ அப்போது கொடுத்த சாப்பாடையுமே அவன் மேலே இழுத்துடுறான். இந்த மாதிரி இது என்னோட போட்டு, எனக்கு எதிராக நீங்கள் ஏதாவது பண்ணீங்க, இல்லை நான் சொல்கிறத கேட்காம இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சாப்பாடு தண்ணி கூட கிடைக்காம போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கதை உடைச்சிட்டு போயிடுறான். அதுக்கப்புறமா இவங்க போட்டுக்கு பக்கத்துலேயே இன்னொரு போட்டு வருது, அந்த போட்டுக்கு வரான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா இந்த சைக்கோவோட ஆளு தான் போல். ஆனால் அவன் ஒரு டாக்டராக இருக்கான். சாமை பார்த்துட்டு அவனோட உடம்புல என்னென்ன உறுப்பெல்லாம் தேரும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அதாவது இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆர்கன்ஸை கடத்துவாங்க போல். அதுக்கப்புறமா உள்ளே வந்து நம்ம டெசா, ஹீரோயின் 2 பேர்த்தையுமே அந்த டாக்டர் வந்து செக் பண்ணுறாரு. இந்த மாதிரி அவங்களோட உறுப்புகள் வந்து எது சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, நம்ம டெசாவோட வயிற்றுல வேறு அடிபட்டுருக்கோம்ல, ஸோ அவளை ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ உள்ளே இருக்கிற இவங்க எப்படியாவது தப்பிச்சாகணும் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்க. அப்போது அங்கே பெட்டில் வந்து பார்த்திங்கன்னா துருப்பிடிச்ச கம்பிலாம் கீழே விழுந்திருக்கும். அப்புறம் தான் அவங்க ஒரு யோசிக்கிறாங்க, மேலே ஒரு திறக்கிறதுக்கான கதவு இருக்குது, அந்த கதவுல இருந்து தான் அந்த துருப்பிடிச்ச கம்பிலாம் கீழே விழுந்திருக்கும். ஸோ இங்கே ஆல்ரெடி யாரோ அடைஞ்சிருக்காங்க, அவங்க தப்பிக்கிறதுக்காக அங்கே வந்து ட்ரை பண்ணியிருக்காங்கன்றது தெரியுது. ஸோ இவங்க இப்போது அந்த கம்பி எடுத்து மேலே இருக்கிற அந்த கதவை பார்த்திங்கன்னா எப்படியோ திறக்க ட்ரை பண்ணுறாங்க. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி அவங்களால முடியல. அதுக்கப்புறமா உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சைக்கோ எரிக் வந்துடுறான். வந்துட்டு நம்ம டெசாவை வந்து அந்த உறுப்பெல்லாம் எடுக்கிறதுக்காக வெளியே கூப்பிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் எவ்வளோ தான் தடுத்தாலும் ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு டெசாவை மட்டும் கூப்பிட்டு போயிடுறான். எப்படியாவது டெசாவை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோயினும் அந்த மேலே இருக்கிற கதவை திறந்தாகணும்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக திறந்துட்டு இருக்கா. ஃபார்ச்சுனேட்லி அவன் வந்து அதை திறந்து மேலேயும் ஏறிடுறான். இப்போ யாரு கண்ணே பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக பதுங்கி போய் அந்த பக்கமாக போயிட்டு இருக்கா. அப்படியே நைட்டும் ஆயிடுது. அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா டெசாவை உள்ளே கூட்டு போயிட்டு ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காரு. இந்த நேரம் நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே போயிடுறா. ஸோ உள்ளே போனால் எரிக்கு அந்த இடத்துல வந்துடுறான். எரிக்கோட கண்ணில் பற்றக்கூடாதுன்னு சொல்லி இன்னொரு ரூமுக்கு போக, அந்த ரூமில் தான் வந்து அந்த டாக்டர் வந்து நம்ம டெசாவை ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இவர் எப்படியாவது தடுத்தாகணும்னு சொல்லிட்டு அங்கே வேற ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்க்குறா. அந்த இடத்துல வந்து கிராஸ்போ இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து அந்த டாக்டரை மிரட்டுறான். இந்த மாதிரி நீ வந்து அவளை எதுவும் பண்ணாத, இல்லைன்னா நான் உன்னை கிராஸ்போ வச்சே ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு மாதிரி சொல்ல, அவருக்கு வந்து தைரியம், என்னடா இவன் வந்து சின்ன பொண்ணு, இவன் அதெல்லாம் ஷூட் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சா பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ டக்குன்னு யோசிக்காம கிராஸ்போவாலே அட்டாக் பண்ணி அது அவரோட உடம்புலே போய் இறங்கிடுது. ஸோ இப்போ டெசாவை போய் காப்பாற்றலான்னு சொல்லி ட்ரை பண்ணா, அந்த டாக்டர் மறுபடியும் எழுந்திரிச்சு நம்ம ஹீரோயினை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் டெசா அவள் கையில் இருக்க கட்டெல்லாம் அவுத்துட்டு பக்கத்தில் இருக்க கத்தி எடுத்து அந்த டாக்டரோட கழுத்திலே சொருவி அவரை அந்த இடத்துல போட்டு தள்ளிடுறான். இப்போ இவங்க 2 பேரும் அங்கேருந்து தப்பிச்சு தண்ணிக்குள்ளே குதிச்சிடுறாங்க. ஸோ எப்படியாவது மிதந்து நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிக்கிறாங்க. இந்த நேரம் எரிக்கு ஏதோ சத்தம் கேட்குதுன்னு வந்து பார்த்தா டாக்டர் செத்து போய் கிடக்காரு. அப்புறம் தான் தெரியுது அவங்க டாக்டரே போட்டு தள்ளிட்டு எங்கேயோ தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அந்த போட்டு ஃபுல்லாக டார்ச் அடிச்சு தேடுறான். இவங்க 2 பேருமே கிடைக்கல. சரி தண்ணிக்குள்ளே விழுந்திருக்காங்களோன்னு சொல்லி பார்த்தா அங்கே தான் இருக்காங்க அப்படின்றது அவனும் பார்த்துடுறான். எப்படியாவது அவங்கள தப்பிக்க விடக்கூடாதுன்னு சொல்லி போட் ஆன் பண்ணான்னு போனால் போட்டோட இன்ஜின் ஆன் ஆகலை. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் போட்டோட இன்ஜின் அந்த வயர்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுருப்பா. ஸோ அவ்வளோதான், இப்போ வந்து நீச்சல் அடித்து போனால் மட்டும்தான் அவங்கள பிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான் எரிக்கு. இப்போ இவங்க 2 பேருமே போயிட்டு இருக்காங்கல்ல, நம்ம டெசாவுக்கு ரொம்பவே அடிபட்டிருக்கும். அவளால் இதுக்கு மேலே ஸ்விம் பண்ணி வரவே முடியாது, நீ எப்படியா தப்பிச்சு போயிரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்கிறா. ஏன்னா பக்கத்தில் தான் அந்த மொட்டைத்தலையனோட போட்டு வேற இருக்கும், அந்த போட்டு தனியாக தானே இருக்கும். ஸோ அதுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிக்கிறான். ஆனால் டெசாவால் முடியல. இப்போது நம்ம ஹீரோயினால் டெசாவையும் விட்டு போக முடியல. ஆனால் ஒரு நிமிஷத்துக்கு போராட்டம்லாம் நடக்குது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் டெசாவை பார்த்து, நீ இங்கேயே மிதந்துட்டு, நான் சீக்கிரமாக போட் எடுத்துகிட்டு வந்து உன்னை காப்பாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டுக்குமே போயிடுறா.
போட்டில் வேறு யாரும் இருக்காங்களான்னு சொல்லி பயப்படுறான். ஆனால் யாருமே இல்லை. ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு எல்லா பட்டனுமே ஆன் பண்ணி பார்க்குறான். இவளுக்கு தான் போட்டு ஓட்ட தெரியாதுல்ல. ஸோ எல்லா பட்டனையும் ஆன் பண்ணி பார்க்குறான். ஆனால் எதுவும் ஆகலை. அப்போ அங்கே ஒரு ரேடியோ இருக்கும். அது மூலிமா கோஸ்டல் கார்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் இங்கே மாட்டிக்கிட்டோம், எங்களை வந்து ஒரு ஆள் வந்து கடத்தி வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவங்க வந்து பதட்டப்படாதீங்க, நீங்கள் பக்கத்தில் எமர்ஜென்சி பட்டன் இருக்கா, இல்லை ஜிபிஎஸ் ஆன் பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு ஜிபிஎஸ் வந்து எப்படி ஆன் பண்ணணுன்னே தெரியலை. அப்போதான் பக்கத்தில் ஒரு லேப்டாப் இருக்கும். அதில் வந்து நிறைய பொண்ணுங்களை, இவங்க கடத்தி வச்சிருந்த நிறைய பொண்ணுங்களை வந்து ஆக்ஷனில் சோல்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதான் அவளுக்கே தெரிய வருது, நம்மளையுமே வந்து ஆக்ஷனில் சோல்வ் பண்ணலாம் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி. அந்த விஷயத்தையுமே போலீஸ்கிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறான். சரி, ஓகே, நீங்கள் பதட்டப்படாதீங்க. ஜிபிஎஸ் இல்லைனாலும் மஞ்சள் கலரில் ஒரு பட்டன் இருக்கும், எமர்ஜென்சி பட்டன். அதை வந்து நீங்கள் தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டால் கூட உங்களுக்கு ஜிபிஎஸ் ஆன் ஆகிடும். ஸோ அதனால அதை எங்கே இருக்குன்னு தேடுங்க அப்படின்மா சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அங்கிட்டு நின்று பார்க்குறா. கடைசியாக அந்த பட்டனையும் கண்டுபிடிச்சிடறா. சரி, இதை தண்ணிக்குள்ளே தூக்கி போடலான்னு சொல்லி இந்த பக்கமாக போனால் தண்ணியில் நம்ம எரிக்கு வரதை பார்த்துடுறான். ஐயையோ, எரிக்கு வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோட டெக்குக்குள்ளே போய் அவள் ஒளிஞ்சிக்கிறான். ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கா. அப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா எரிக்கு பையன் உள்ளே வந்து இவளை கத்தியாலே குத்திடுறான். ஸோ இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ கையில் கிட்ட ஃப்ளார் கன் இருக்கும். அதை எடுத்து நம்ம எரிக்கோட மூஞ்சிலே போட அவன் மூஞ்சி ஃபுல்லாக பொசுங்கி அந்த இடத்துல எரிக்கு செத்து போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோயினால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா கத்தி குத்து வாங்கி அந்த இடத்துல விழுந்துடுறாங்க. கான்சியஸ்னஸும் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கு. அப்புறம் தான் அந்த எமர்ஜென்சி பட்டன் இருக்கும்ல, அது எப்படியா தண்ணிக்குள்ளே போட்டாகணும்னு சொல்லிட்டு தவழ்ந்துக்கிட்டே போகிறாங்க. தூக்கியும் போடுறாங்க. ஆனால் அது வந்து தண்ணிக்குள்ளே விழுகாமல் எட்ஜில் போய் நின்றுது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் அவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஸோ இப்போது அவங்களால எந்திரிக்கவே முடியல. அவங்க மயக்கத்தில் இருக்காங்க. ஸோ அந்த எமர்ஜென்சி பட்டனும் அந்த எட்ஜிலே நின்றுட்டு இருக்கு. இப்போ எப்படி தான் இவங்க தப்பிப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த நேரம் மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த மழையில் அந்த தண்ணி எல்லாமே அந்த பட்டனை கீழே விழ வச்சிடுது. அதுவுமே தண்ணிக்குள்ளே விழுந்தோடனே அந்த எமர்ஜென்சி பட்டன் ஆன் ஆக இந்த சிக்னலை வச்சுட்டு அப்படியே அடுத்த நாள் காலையில் கோஸ்டல் கார்ட்ஸும் அங்கே வந்துடுறாங்க. ஸோ வந்த பிறகு நம்ம ஹீரோயினை பார்த்து அவளையும் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி ஹெலிகாப்டரில் கூப்பிட்டு போகிறாங்க. எரிக் செத்துந்தையும் அவங்க பார்த்துடுறாங்க. மேலே ஹெலிகாப்டரில் அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அவளுக்கு கான்சியஸ்னஸ் வந்துடுது. ஸோ அவள் உயிரோட தான் இருக்கா. அப்புறம் டெஸாவையும் பார்த்துடுறாங்க. டெஸாவுமே வந்து தண்ணியில் மறந்துட்டு இருப்பாள். அவளுக்குமே கான்சியஸ்னஸ் தான் இருக்கும். அவள் உயிரோட தான் இருந்திருப்பாள். ஸோ அவளையும் காப்பாற்றி இப்போ 2 பேருமே ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்ச நம்ம ஹீரோயினோட அப்பாவும் தம்பியுமே அந்த கரைக்கு வராங்க. அங்கே வந்து பார்த்தோன்னே அவங்களுக்கு சந்தோஷம், எப்படியோ நம்ம பொண்ணு வந்து கிடச்சிட்டான்னு சொல்லிட்டு. இப்போது லாஸ்ட்டாக இவங்க 2 பேர்த்தையுமே வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றும் போது 2 பேருமே மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. எப்படியோ நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே இந்த இடத்துல இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படத்தில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.